வணக்கம் மக்களே. போட்டு கொடுத்த அண்ணாமலை, விட்டு கொடுத்த நயினார். ஏக கடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரபரப்பான பாஜக கூட்டணியை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் அண்ணாமலையால் சில பிரச்சனைகள் மீண்டும் முளைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அண்ணாமலை காரணமாகத்தான் கூட்டணி உடைப்பட்ட நிலையில் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் இந்திய கூட்டணியில் சேர்க்க முயன்று வருகிறார் அண்ணாமலை அவர்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் மூலம் டெல்லி தலைமைக்கு புகார் அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் காய்களை நகர்த்தி வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 10 தோல்வி பழனிசாமி என திமுகவினர் விமர்சித்த நிலையில் தற்போது அதிமுகவினரை விமர்சித்து வருகின்றனர். காரணம், 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தால் தனது பழைய நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதால் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என முனைப்போடு செயல்பட்டு வருகிறார். அதற்காகத்தான் உடைந்த பாஜக கூட்டணியை மீண்டும் ஒட்ட வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தது. அதே நேரத்தில் மிக படுதோல்வி எனவும் சொல்ல முடியாதுன்னே சொல்லலாம். தொடர்ந்து மக்களை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது. அதற்கு காரணம் அண்ணாமலைதான். பாஜகவின் செல்வாக்கு வளர்ந்து வருகிறது என கூறி தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் அண்ணாமலை அவர்கள். முன்னதாக அதிமுக தலைவர்கள் குறித்து கடுமையாக விமர்சித்ததால் அந்த கூட்டணி முடிவுக்கு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 2024 மக்களவை தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்து போட்டியிட்டதுதான் தோல்விக்கு காரணம் எனவும், இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து இருந்தால் குறைந்தது 15 தொகுதிகளில் வென்றிருக்கலாம் என்று இரு கட்சியிலும் பேசப்பட்டது. இதனை மனதில் கொண்டு 2026 தேர்தலை இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து சந்திக்கின்றன. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் நெருக்கடியால் நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் தலைவராக நியமிக்கப்பட்டார். நாகேந்திரன் அதிமுகவில் இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அதனை நாகேந்திரன் செய்து முடித்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போதுதான் அதிமுகவில் இருந்து சில நிர்வாகிகளை வெளியேற்றி ஒரு வலுவான அமைப்பை ஏற்படுத்த நான் முயன்று வரும் நிலையில் அண்ணாமலை இப்படி செய்வது கட்சியில் எனக்கு எதிரானவர்களை ஒன்றிணைக்கும் வாய்ப்பாக அமைந்துவிடும் எனவும், அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் டெல்லி தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தி அனுப்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது. மக்களை, நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.